வேற எந்த கட்சிகளும் அதற்கு தயாராகவும் இல்லை, அது குறித்து பேசவும் முன்வரல இல்லைங்களா? அதாவது இன்னைக்கு தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் தலைவரா நீங்க ஏத்துக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். முதல் முறையா தலைவர் நீங்க தான் சொல்லி தலைவர்னு நான் சொல்ற தலைவர்னு அவரா சொல்லிக்கிற விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், அவர் தலைவர்னே மறந்துட்டு இன்னும் ஒரு நடிகர் விஜய் அவர்களா தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் அவர் பாவம் நியூஸ்ல வருது எதுக்காகங்க? இன்னும் அதாவது எலெக்ஷனுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. எலெக்ஷனுக்கு நாள் எண்ணிட்டு இருக்கோம். கவுண்ட் டவுன் ஹாஸ் பிகன். ஆனா இந்த சமயத்துல கூட விஜய் அவர்கள் இன்னைக்கு நியூஸ்ல வர ஒத்த காரணம் ஜனநாயகம் மட்டும்தான். இந்த ஜனநாயகத்துல அவர் நியூஸ்ல வர ஒரே காரணம் ஜனநாயகன் படம் மட்டும்தான். அதனால சூப்பர் சார். இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாடு பார்த்திருக்காது, இனிமேலும் பார்க்காது. பரவாயில்ல, அவரால் நல்ல ஒரு, அதாவது இந்த மூவில எல்லாம் பார்த்திருக்கீங்களா, சினிமா எல்லாம் நடுவுல ஒரு ஜோக்கர் மாதிரி அப்பப்ப வந்துட்டு போவார், ஒரு காமெடி பீஸ். தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியாவே விஜய் தான் இருந்துட்டு இருக்காரு. அவர் நடந்தால் நின்றால் அவர் பேசினா எல்லாமே செய்தி. இப்ப சமீபத்தில் இந்த சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கான விண்ணப்பம் அளிக்கிறதுல கூட தமிழ்நாட்டிலே அதிகப்படியான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்ட அதுவும் ஒரே நாள் 50,000க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட்டதா செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலம், மக்கள் பலம் கொண்ட ஒரு கட்சி நீங்க ஜோக்கர்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது இன்னைக்கு வெறும் சோஷியல் மீடியா ரீல்ஸ் எல்லாம், சோஷியல் மீடியா லைக்ஸ், ஷேர், கமெண்ட் எல்லாம் இன்னைக்கு ஓட்டா மாறுதுன்னு பீகார் எலெக்ஷன் நமக்கு நிரூபிச்சிருச்சு. அடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கண்டிப்பா வைரலா இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு செம டிஆர்பி ரேட்டிங் இருக்கு. இதுக்காக நானும் 10 தடவை விஜய் 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 விஜய்ன்னு நானும் நம்ம இதுல சொல்றேன். அதனால ஏன்னா நம்ம ரேட்டிங்கையும் கூட்டணுமே, நம்ம லைக் ஷேர் கமெண்ட்டையும் கூட்டணுமே. ஆனா அதுக்கு மட்டுமே அவர் உதவுவாரு தவிர இன்னைக்கு மக்களுக்கு உதவாத விஜய் அவர்கள்